பிளாக்மெயில். நேர்மையா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிற ஹீரோவை அவங்க ஓனர் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுறான். கடைசியில ஒரு குழந்தைய கடத்தி அந்த குழந்தையோட அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கு தேவையான படத்தை வாங்கி அந்த பிரச்சனையை செட்டில் பண்ற நிலைமையில ஓகே கதையோட ஒரு ஹீரோ. இந்த மாதிரி கதையில உள்ள ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தனும் ஒரு தேவைக்காக ஒருத்தரும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. இந்த படத்துல அதுக்கான திட்டோடு பண்ற இயக்குநர்கள் இங்க ரொம்பவே கம்மி தான். இந்த இயக்குனர் இப்ப முந்தைய படத்துல அதை பண்ணியிருக்காரு. சத்தமே இல்லாம ஒரு சம்பவம் பண்றாரு இந்த இயக்குனர்னு நானே கூட இவரோட முந்தைய படத்துக்கான வீடியோல சொல்லியிருப்பேன். அதை அங்க அப்படியே கிடப்புல போட்டுட்டு அவரோட ரைட்டிங்கை மட்டுமே நம்பி முழுக்க அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி திரும்ப அடுத்து ஒரு கதையை எழுதி இப்போ இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. அத்தனை கேரக்டர்ஸ், அவ்வளவு சம்பவங்கள், அது அத்தனையும் அழகா எழுதுனதோட இல்லாம அதுக்கான அந்த சுவாரஸ்யத்தோட ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று பண்ணி ரொம்ப பிரமாதமான ஒரு த்ரில்லர் படமா இப்போ இந்த இயக்குனர் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. த்ரில்லர் சப்ஜெக்டுக்கு மியூசிக் போறதெல்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஓவராலா ஒரு நல்ல ரைட்டிங், நல்ல கதையா மாதிரி இப்போ இது ஒரு நல்ல படமா வந்திருக்கு. தாராளமா நீங்க இதை தியேட்டர்ல ட்ரை பண்ணலாம். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.